அண்மை செய்தி. காஞ்சிபுரம் கீழம்பி புறவழி சாலை நிறுத்தி வைக்கப்பட்ட லாரியின் பின்புறம் இருசக்கர வாகனம் மோதி 2 மகன்கள் உயிரிழந்துள்ளனர். தாய் பலத்த காயங்களுடன் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம். நேற்று இரவானது இந்த சாலை விபத்திலே காய்கறி வாங்கிவிட்டு காஞ்சிபுரம் அடுத்து இருக்கக்கூடிய கீழம்பி பகுதியிலிருந்து காய்கறி வாங்கிவிட்டு வீட்டிற்கு தனது தாயுடன் திரும்பிய 2 மகன்களுமே அந்த தாய் கண் முன்னே அந்த உயிரிழந்த நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி அந்த விபத்துக்குள்ளாகி அந்த தாயினுடைய கண் முன்னே அந்த இரண்டு மகன்களுமே உயிரிழந்த சம்பவமானது பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி தொடர்ந்து அவர்களது உறவினர்கள் தற்போது மாநில நெடுஞ்சாலையிலே காஞ்சிபுரத்திலிருந்து கீழம்பியிலிருந்து செவிலிமேடு செல்லக்கூடிய இந்த மாநில நெடுஞ்சாலையிலே தற்போது சாலை மறியலில் குடும்பத்தினர் அதே போன்று உறவினருடன் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் இந்த கவிதை பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி பகுதியிலே குளோரி என்பவர் கடந்த 2017ஆம் ஆண்டு அவரது கணவர் உயிரிழந்த நிலையிலே இவரது மூத்த மகன் யுவராஜ் தனியார் கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே போன்று இவரது இளைய மகன் 16 வயது 11ஆம் வகுப்பு பள்ளியிலே பயின்று வருகிறார். இந்த நிலையிலே நேற்றிரவு காஞ்சிபுரம் கீழம்பி கூட்டுரோடின் அருகே வார சந்தை போடக்கூடிய அந்த பகுதியிலே வார சந்தையிலே வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை தனது மகன்களுடன் வாங்கிவிட்டு தாயுடன் சென்ற அந்த மகன்கள் நின்று கொண்டிருந்த கீழம்பி கூட்டுரோடு சாலையிலே நின்று கொண்டிருந்த லாரியின் மீது அப்போது மழையின் காரணமாக நின்று கொண்ட நிதானத்தை இழந்து இருசக்கர வாகனமானது அந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் காரணமாக அந்த தாயினுடைய கண் முன்னே இரண்டு மகன்களுமே உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது அவர்களது உறவினர்கள் உரிய இழப்பீடு வழங்க, அதே போன்று நின்று சாலையிலே லாரிகள் நிற்பது தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வருவதாகவும் இதன் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்து வருவதன் காரணமாக சம்பந்தப்பட்ட லாரியின் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே போன்று தங்களுக்கு தேவையான உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அதே போன்று அவரது தாய்க்கு 2 மகன்களையும் இழந்த அந்த தாய்க்கு ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது கீழம்பி சாலையிலிருந்து செவிலிமேடு செல்லக்கூடிய இந்த மாநில நெடுஞ்சாலையிலே தற்போது சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சாலை மறியலில் அந்த குடும்பத்தினர் ஈடுபட்டு ஒரு புறம் இருந்தாலும் கூட தற்போது அந்த இரண்டு சடலங்களுடன் தற்போது சாலையில் வைத்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக தற்போது இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டு வரக்கூடிய நிலை. தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் போலீசாருடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் அதற்கு போலீசாருடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் தற்போது வருவாய்த்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து வரணும், தங்களுக்கு உரிய உத்தரவாதம் தரப்பட வேண்டும், அவர்களது குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அதே போன்று அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சாலை முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சுமார் 2 புறமுமே 2 கிலோமீட்டர் அளவுக்கு சாலையிலே போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு 2 புறமே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு சாலைகள் வாகனங்கள் அணிவகுத்து நின்று வருகின்றன. இதனால் இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.